இது வந்து மோர் சிலிப்பி. இதை வச்சு எப்படி வெண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தினம் சேகரித்து வச்ச பால் ஏட்டை மிக்சியில் ஒரு நிமிஷம் ஓட விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மோர் சிலிப்பியை இப்படி உள்ளே வச்சுக்கலாம். மோர் சிலிப்பியை வெளியில் எடுத்துடக்கூடாது. இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு. ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி பண்ணாலே போதும். அவ்வளோ வெண்ணெயும் வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம ஒரு கரண்டியால் ஒரு பாத்திரத்தில் சேகரிச்சுக்க வேண்டியது. 1 அந்த மோர் சிலிப்பியை வெளியில் எடுக்காமல் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா எப்படி வெண்ணெய் திரண்டு வருதுன்னு. மிக்சியில் ஒரு நிமிஷம் அடித்தோம். அந்த எடுத்து வச்ச பால் ஏடுகளெல்லாம் தினம் சேகரிப்போம் இல்லையா, பாலில் மேலே இருக்கிற அந்த ஏட்டை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு டப்பா நிறைய சேர்ந்த உடனே அப்படியேவும் மிக்சியில் ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு இதை வச்சு இப்படி பண்ணினோன்னா எல்லாம் வெண்ணெய் அப்படி திரண்டு வந்துடுது. அவ்வளோதான், பாருங்கள். அப்படியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிட வேண்டியது. அப்புறம் நம்ம நெய்யாக்கிக்கிடுவோம்.